வணக்கம். இன்று தேவனுடைய வார்த்தைகள். தலைப்பு தர்மம். இந்த தர்மம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கட்டம். அதாவது எவரவருக்கு முடியுமோ முடிந்த அளவுக்கு செய்ய வேண்டும். இது நமக்கே போராது, எப்படி நான் செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம் உருவாகும். ஆனால் எல்லோரும் எல்லாம் கிடைத்து நான் தர்மம் பண்ணுவேன் என்று சொன்னால் நடைமுறைக்கு ஒவ்வாது. அது இந்த உலகத்தில் நடக்காது. நமக்கு முடிந்த அளவில் நம்மளும் ஒரு சிக்கனத்தை கொண்டு முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உருவாகினாலே தர்மம் வந்துவிடும். ஆனால் எனக்கு இவ்வளவு வந்தாதான் நான் தர்மம் செய்வேன் என்றால் அது காலத்துக்கு ஒவ்வாது. ஏனென்றால் இவர் ஒருவர் தர்மத்தை தனக்கு கிடைத்ததில் எவ்வளவு முடிந்தளவு செய்கிறார்களோ அவர்களுக்கு மேற்கொண்டும் மேற்கொண்டும் செல்வம் வந்து கொண்டே இருக்கும். அவர் நினைக்காத அளவுக்கு. அதுதான் உண்மை. இயேசுவோட ஒரு இடத்தில் அந்த கோயில் இருக்கும்போது ஒரு விடோ தன்னுடைய காசெல்லாம் அவர் காணிக்கையாக கொடுத்தார். இதுதான் சரியானது என்று அவர் பெருமை கொண்டார். அந்த பெண் கொடுத்தது தான் காணிக்கை, டைத்திங் கொடுத்தது எனக்கு மிகவும் மகிழ் விட்டது என்று சொன்னார். பைபிள் படிக்கிறோம். அதுபோல் எவ்வளவு நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் நம்முடைய முடிந்தளவுக்கு தர்மம் செய்யும்போது அது நிச்சயமாக பெரிதாக வாழ்க்கையில் இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பார். வானத்திலிருந்து கொட்டும். அதெல்லாம் பொய்யப்பா அப்படி நினைப்பவர்கள் உண்டு. செய்து பார்த்தால் தெரியும் இந்த தர்மம். அப்படிப்பட்ட தர்மம் என்பது கவனமாக நம்ம கையாள வேண்டும். லாபத்திற்காக சிலவர் செய்வார்கள். லாபத்துக்காக இந்த தர்மத்தை செஞ்சால் இது கிடைக்கும். அது தவறு. தர்மம் இல்லை, இது பிஸ்னஸ் ஆயிரும். எப்படி பிஸ்னஸ் ஆயிரும். அது தர்மம் இல்லை. விளம்பரப்படுத்துவதற்காக இருக்கும். அது தர்மம் இல்லை. அப்போது இது ஏன் நாங்கள் கொடுக்கத்தானே செய்கிறோம், எங்கள் காசை வச்சு செலவழித்து கொடுக்குறோம், அது எப்படி பிஸ்னஸ் விளம்பரம்னு சொல்லலாம்? அங்கே இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 6:1-4 வரை படிங்க. மற்றவர்களுக்கு மனுஷர்களுக்கு தெரிந்து புகழ்படுவதற்காகவே நான் செய்கிறேன் என்று செய்யக்கூடாது என்று சொல்கிறார். ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவர் என்னன்னா நல்ல இரக்கமுடையவர். அவர் என்ன நல்ல வசதியாக இருந்தார். அவருக்கு தர்மம் செய்யணும்னு ஒரு எண்ணம் உருவாச்சு. தர்மம் செய்யணும்னா அவர் தர்மம் செய்ததை சர்ச்சிலெல்லாம் பெருசாக சொல்லுவார். நான் இவ்வளோ பேர்களுக்கு நன்மை செய்தேன், இவ்வளவு தர்மம் செய்தேன். இது சர்ச்சில் சொல்லுவார். அதேமாதிரி வெளியில் உள்ள நண்பர்கிட்ட நான் இவ்வளோ பேர்களுக்கு தர்மம் செய்தேன். அதேமாதிரி தர்மம் செய்யும்போது எல்லாரும் பார்க்க அளவுக்கு செய்வார். ஏன்னா அவருக்கு பெயர் கிடைக்கணுமா. ஆனால் அதில் ஒன்று மறந்துட்டார். எப்படி? இந்த பொருளை கொடுத்தது தேவன் தான். புகழ் பெறுவது அவர்தான் பெற வேண்டும். நம்முடைய கடமை தர்மம் செய்ய வேண்டும். அதற்குத்தான் இயேசு சொன்னார். மத்தேயு நீங்கள் 6:1-4 படிங்க. நீங்கள் வலது கைக்கு செய்வது இடது கைக்கு அறியக்கூடாது என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் வலது கைக்கு அறியதை இடதுக்கு அறியக்கூடாது இல்லை, அறியணும் மாதிரியே இருக்காங்க. அதல்ல. அப்பொழுதுதான் இறைவன் தேவன் வெளியரங்கமாய் உங்களுக்கு நன்மை செய்வார்னு இருக்கு. ஆகையினால் முடிஞ்ச அளவுக்கு மத்தேயு 6:1-4 நீங்கள் வாசியுங்கள். அதில் கிளியராக குறையுது. தர்மம் செய்யும்போது நீங்கள் புகழ் பெறுவதற்காக நன்மை தர்மம் செய்யாதீர்கள். அதனால் வேஸ்ட் ஆயிரும். இவ்வளவு நீங்கள் இறக்கக்கூட கொண்டு ஏன் நீங்கள் இழக்க வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை மதிக்காமல் இருக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு வலது கை செய்தால் இடது கைக்கு அறியாத அளவுக்கு, அதாவது மற்றவர்களுக்கு விளம்பரம் படாத அளவுக்கு செய்யுங்கள்.
வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்கள் தர்மம் கிரீடத்தில் ஆண்டவர் உங்களை வைப்பார். இத்துடன் முடிக்கின்றேன். வணக்கம்.